அண்ணல் காந்தியடி அவர்கள் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு தற்சார்பு. அவருடைய தனி செயலாளர் நம்முடைய அருமை தாத்தா ஜேசி குமரப்பாவுடைய கோட்பாடு. அம்மையார் இந்திரா காந்தி சொல்கிறார், அன்பு சொந்தங்களே, தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் நல்லது என்று சொல்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை என்ன என்றதை முதல்ல பார்த்துட்டா எதற்காக தற்சார்பு தேவைப்படுகிறது என்பதையும் பார்த்துடலாம். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை, நாம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அப்படிதான் இருந்தோம். உலகம் வர்த்தகமயமாக்கப்படுது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று உருவாகுது, உலக வர்த்தக அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு சில முதலாளிகளின் செழித்து வாழ்வதற்கு, சில வல்லாதிக்க நாடுகள் கொழுத்து பெருப்பதற்கு, மற்ற நாடுகளை வள வேட்டைக்களமாக மாற்றுவதற்கு வேலை செய்யுது. இதை நல்லா விளைக்கணும். இதெல்லாம் எனக்கு நீங்கள் அறிந்து கொள்ளாமல் எனக்கு வாக்கு செலுத்தி எந்த பயனும் இல்லை. இந்த உலக வர்த்தக அமைப்பிற்கு ஒரு கொள்கை முடிவு இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, நமக்கு கல்வி ஒரு சேவை, மருத்துவம் ஒரு சேவை, குடிநீர் விநியோகம் ஒரு சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் ஒரு சேவை, மின் உற்பத்தி விநியோகம் ஒரு சேவை, போக்குவரத்து நடத்துதல் ஒரு சேவை. ஆனால் இது எல்லாம் இந்த வர்த்தக அமைப்பிற்கு தொழில். எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இவன் என்ன ஒப்பந்தம் போடுறான் முதலாளிகள்கிட்ட, இந்த நாட்டின் தலைவர்கள்ட்ட, இந்த தொழிலை செய்வது அரசின் கடமை அல்ல, அதை நீ தனிப்பெரும் முதலாளிகளிடம் கொடுத்து விட்டு கமிஷனை வாங்கி கொண்டு கைகட்டி கம்முன்னு இரு. இதுதான் அவனுடைய வேலை. அதனால தான் இவர்களை நாம் பெருமையோடு ஹலோ கமிஷன் பாய்ஸ் என்று கூப்பிடுறது காரணமே இதுதான். இந்தியா முழுமைக்கு முதலமைச்சர்கள் ஆல் இந்திய புரோக்கர்ஸ், இந்திய நாட்டின் பிரதமர்கள் வேர்ல்டு புரோக்கர்ஸ், இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ். நான் உங்களுக்கு இன்னும் எளிதாக விளக்குறேன். ஒரு வீடு வாடகைக்கு நான் கேட்டு போகிறேன், ஐயா இந்த வீட்டில் 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குயா,